எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம். இந்த தினத்தில் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றால் இந்த தேசத்தை அமைதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் வடிவமைக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளருக்கும் நாம் வாழ்த்து சொல்வதில் மிகவும் பெருமை அடைகிறோம். ஒவ்வொரு தொழிலாளருடைய உழைப்பும் நமது வாழ்வில் மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனெனில் அவர்களுடைய ஒரு நாள் உழைப்பு, அதாவது அந்த வேலை நிறுத்தம் அப்படி ஒன்று நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த நாடே நின்றுவிடும். அதாவது இயங்க முடியாத சூழ்நிலையில் நின்று தவிக்கும் என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இந்த நாட்டை கட்டமைப்பதில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய உழைப்பும் போற்றக்கூடிய ஒன்றாகும். இந்த தினத்தில் நாம் அனைவரும் அவர்களை பார்க்க வேண்டும். அதாவது நாம் அனைவரும் உங்களை பார்க்கிறோம், உங்கள் உழைப்பை பார்க்கிறோம், உங்கள் உழைப்பை மதிக்கிறோம், போற்றுகிறோம். கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றின் அடையாளமாக திகழக்கூடிய சிறந்த காற்பந்து வீரரும் நடிகருமான திரு அஜித்குமார் அவர்கள் இந்த தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் 2 தினங்களுக்கு முன்பு இந்த நாட்டின் பத்ம பூஷன் விருதினை பெற்று இந்திய குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மேலும் கிரிக்கெட் துறையிலும் சிறந்து விளங்கிய அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்களும் பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார். இந்த ஒவ்வொரு விருதிற்கு பின்னாடியும், அதாவது ஒவ்வொரு விருதின் பின்புறம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அல்லது தொழிலில் அர்ப்பணிப்பு, பணிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற அனைத்து நற்குணங்களும் பொருந்தி நாம் வேலை செய்யும் பொழுதுதான் நாம் கிடைக்கும் பணியில் அல்லது வேலையில் அங்கீகாரமும் அதற்கான ஊக்கமும் நாம் பெறுவோம். ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாட்டுடனும் நாம் கண்டிப்பாக வேலை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஏதோ கடனே என்று பணியினை புரியாமல் அர்ப்பணிப்புடனும் தேசபக்தியுடனும் செய்யும் பொழுது நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம், சாதனையாளராக மாறுவோம். ஆக ஒவ்வொருவரும் தாம் செய்யும் செயலில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு சாதனையாளராக வளர்வதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒவ்வொரு கைகளையும் நாம் பெருமையுடனும் வீரத்துடனும் போற்றுவதில் மிகவும் பெருமை அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சர்வதேச தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.